வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கேம்பிட் பார்க்க போறோங்க. பிகினருக்கு சூப்பரா இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேம்பிட்டோட பேரு டென்னிசன் கேம்பிட். நீங்க செஸ் ஆடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? மேக்சிமம் எதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவ் வந்து ராஜாக்கு முன்னாடிக்க இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ராணிக்கு முன்னாடிக்க இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைப்பாங்க. இதுதான் வந்து ஒயிட்டும் பண்ணுவாங்க, இதுதான் பிளாக்கும் பண்ணுவாங்க. இது வந்து காமனா நடக்கிறது. பட் இந்த கேம்பிட்ல இப்படி பண்ணாம அதுக்கு பதிலு ஒயிட் ராஜாக்கு ரைட்ல இருக்கிற இந்த குதிரை இருக்குன்னா அந்த குதிரையை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த கேம்பிட்டை ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இது வந்து ஒயிட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதை ஓப்பன் பண்ணி எப்படி ஆப்போனண்ட்டை செக்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ராணி எப்படி அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு நல்ல பொசிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்க வரோம். ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது, செஸ்ல நிறைய கீ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? டிஸ்கவர் செக்கும்பாங்க, ஃபோர்க்கும்பாங்க, பேட்டரிம்பாங்க, பெண்ணும்பாங்க, நிறைய இருக்கு. நீங்க ப்ராப்பரா ஒரு இன்ஸ்டியூட் போய் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. இல்லைங்க, நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், இல்லை என் ஃப்ரெண்டு மூலமாக கற்றுக்கிட்டேன், இல்லை எங்கள் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி கற்றுக்கிட்டவங்களால இந்த கீட்டமை கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்களுக்காக வேண்டி இனிமேல் ஒவ்வொரு வீடியோ எண்ட்லையும் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற கீட்டமை ஏதாவது ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் 1 by 1 டீட்டெயில்டாக வித் டயக்ராமோட நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் பதிலுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும். அதுதான் வழக்கமாக சொல்கிறது. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் ஊக்க முடியும். இல்லைங்க ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. இப்போ வாங்க டென்னிசன் கேம்பிட்டுக்குள்ள போகலாம். டென்னிசன் கேம்பிட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் தாங்க அப்ளை பண்ண முடியும். நீங்கள் உங்களோட முதல் மூவ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறீங்க. ஓகேவா? இப்படி வச்சாலே டென்னிசன் கேம்பிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னா கிடையாதுங்க. இதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த ராணிக்கு முன்னாடி இந்த சிப்பா எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இது ஸ்டெப் 1. இதுக்கப்புறம் உங்களோட 2வது மூவ் என்ன பண்ணணும்னா வாலண்டியரா வந்து இந்த சிப்பாயை கொண்டு போய் இந்த இடத்துல கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ நீ வெட்டுப்பா அப்படிங்கணும். அவர் நம்மளை வெட்டிட்டாரு அப்படின்னா மட்டும்தான் டென்னிசன் கேம்பிட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணா இந்த குதிரையை இப்போ அட்டாக் பண்ண ரெடியா வச்சிருக்காரு. ஸோ இந்த குதிரையை காப்பாற்றணும். இந்த குதிரையை கொண்டு போய் எங்க வைக்கணும்? இந்த இடத்துல வைங்க. ஓகேவா? இதுக்கு அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? பாருங்க, இந்த குதிரையை வச்சு இதை அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டோம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை சேஃப்டி பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒன்று இந்த குதிரையை எடுத்து இங்கே வைப்பாங்க. இது ஆப்ஷன் நம்பர் 1. அப்படி இல்லைன்னா இந்த சிப்பாயை எடுத்து இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பிஷப் எடுத்து இங்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ராணி எடுத்து இங்க வாய்ப்பு இருக்கு. இந்த 4 மூவ்ல தான் ஏதாவது ஒரு மூவ் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சாலும் இந்த 4 மூவ்ல ஏதாவது ஒரு மூவ் தான் பண்ணுவீங்க. நம்மளோட இப்போ புரியுறதுக்காண்டி நம்ம அசம்ஷன் என்ன பண்ணா நம்ம எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸா என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த குதிரையை எடுத்து இங்க வைக்கிறோம்னு வச்சுங்களேன். உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கணும். ஆக்சுவலா வந்து அவர் வந்து இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு அடிஷனலா இன்னொரு மூவ் பண்றோம். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணதான் செய்வாரு. ஏன்னா அவர் தப்பிக்க வாய்ப்பு இல்லை, எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுவாரு? ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவாரு. இப்போ அவர் அட்டாக் பண்ண உடனே நீங்க என்ன செய்யணும்னா இந்த பிஷப் வச்சு அவரை ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிடணும். ஓகேவா? இதுக்கடுத்து பிளாக் மூவ். பிளாக் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிப்பாரு. அவன் கரல என்ன உருத்தம் அப்படின்னா இந்த குதிரை தான் ரொம்ப உருத்தம். என்ன காரணம்னா இந்த குதிரையை வந்து இன்னும் ஒரு மூவ் இந்த இடத்துல வச்சோம்னா ஃபோர்க் ஆகும். பட் இப்போதைக்கு வெட்டிடுவாங்க. பட் இந்த இடத்துல ஒரு இந்த பிஷப் எடுத்து இங்க வச்சாலோ இல்லை ராணி வேற எங்கேயாவது இந்த இடத்துல வச்சாலோ அது வந்து பிரச்சனை தான். ஸோ அதனால என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த குதிரையை விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இந்த எடுத்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி வச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கையில கேம் மாறிடுச்சு. உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா துணிஞ்சு இந்த குதிரை இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னை வெட்டுப்பா அப்படிங்கணும். அவர் வெட்டி தான் ஆகணும். என்ன காரணம்னா அவர் வெட்டலை அப்படின்னா பாருங்க ஃபோர்க்கு இந்த பக்கம் ராணிக்கு, இந்த பக்கம் யானைக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு? அவரோட ராஜா வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுவாரு. அவ்வளவுதான். நமக்கு ஒரு குதிரை பேருக்கு. இப்போ அவருக்கு என்ன போகணும்னா அவரோட ராணியே போயிடும். அதுக்கு உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஷப் கொண்டு போய் நேரா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? செக் கொடுக்கணும். இப்போ அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணலாம், அப்படின்னா இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். இந்த 3 ஆப்ஷனை தவிர எந்த ஆப்ஷனுமே இல்லை. மேக்ஸிமம் நம்ம அட்டாக் தான் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம்? நேராக போய் இவரை காலி பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கடுத்து அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? என்ன பண்ணாலும் சரி, சப்போஸ் வந்து இதை இப்போ இது அட்டாக் பண்ண மேக்ஸிமம் இதான் வந்து காப்பாற்ற நினைப்பாங்க. நேராக கொண்டு போய் இதை வந்து இந்த இடத்துல எங்கேயோ இடத்துல வைப்பாங்க. பண்ணி முடிச்சாலும் நீங்கள் நினைச்சலாம் நேராக கொண்டு போய் இவர் அட்டாக் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கடுத்து அவர் என்ன பண்ணாலும் என்ன பண்ணலாம்? இதை அட்டாக் பண்ணிட்டு அடுத்த முறை உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? யானையே கிடைச்சிடும். இப்போ டென்னிசன் கேம்பிட்ல கேஸ் நம்பர் 2 பாக்குறோங்க. வழக்கம் போல என்ன பண்றீங்க? குதிரை மூவ் பண்றீங்க,
ஒரு ராணிக்கு முன்னாடி இருக்கிற சிப்பாயை மூவ் பண்றாரு. நீங்க வந்து வாலண்டியரா உங்க சிப்பாயை கொண்டாந்து வெட்டுப்பாங்கிறீங்க. அவர் வெட்டிட்டாரு. உங்க குதிரையை காப்பாத்த இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இவரை அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா வச்சிருக்கீங்க. அவரு இந்த சிப்பாயை காப்பாத்துறதுக்கு இந்த குதிரையை எடுத்து இங்க வைக்கிறத கேஸ் நம்பர் 1 பார்த்தோம். இப்போ அந்த மூவ் இல்லாம இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்க வைக்கிறான்னு வச்சுங்களேன், வச்சு இதை ப்ரொடக்ஷன் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், இது வந்து கேஸ் நம்பர் 2. இப்படி பண்ணா நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப இவர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்ம நினைச்சோம்னா இவர் அட்டாக் பண்றதுக்கு இந்த குதிரை எடுத்து இங்க வைக்கணும். அவர் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு, நம்ம வந்து அடிஷனல் அட்டாக் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த குதிரை வந்ததுனால திரும்ப இதை ப்ரொடக்ட் பண்றதுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, திரும்பவும் இந்த குதிரை எடுத்து இங்க வைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அசம்ஷன் தான். நம்ம வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றோம். சரி, நம்ம வந்து அவர் அட்டாக் பண்றோம், அவர் வந்து ஸ்டாப் பண்றாரு. ஓகே, இப்ப ஸ்டாப் பண்றதுக்கு அவர் குதிரை மூவ் பண்றாரு. நம்ம நினைச்சுன்னு விடாம தளர்த்தணும். என்ன பண்ணலாம், இந்த ராணியை கொண்டு இங்க வச்சு திரும்ப அட்டாக் பண்ணுங்க. இப்ப அவரு என்ன மூணாலும் பண்ணலாம், ஆனா ப்ரொடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கு இந்த குதிரையை கொண்டு இங்க வைக்கிறோம். சாரி, இந்த ராணியை கொண்டு இங்க வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ராப்ல மாட்டிட்டாரு. அவரோட எய்ம் என்ன பண்ணா, இதை அட்டாக் பண்ண ரிட்டர்ன் அட்டாக் பண்றதுக்கான இந்த ராணியை கொண்டு வச்சிருக்காரு. நம்ம என்ன செய்யணும்னா இந்த கேப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த ராணியை கொண்டு போய் நேரா இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். ஓகேவா? இப்ப ராஜாவுக்கு மட்டும் செக் கொடுக்கல, இவரையும் அட்டாக் பண்றோம், இந்த வரையும் அட்டாக் பண்றோம். ஓகே, இவர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி நல்ல மூவ் என்ன மூவ் அப்படின்னா இதை கொண்டு போய் இங்க வைக்கதான் கரெக்டான மூவ். இல்லைங்க இதை எடுத்து இங்க வைக்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பிஷப் கிடைக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாரு, அவரு இதுதான் பண்ணுவாரு. இந்த மூவ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளால ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம வேற ஏதாவது மூவ் பண்ணோம்னா நம்மள ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இவரை அட்டாக் பண்ணுங்க. இவர் அட்டாக் பண்ணி என்ன செய்யணும், யானையை அட்டாக் பண்ண போறோம். இப்ப அவர் யானையை காப்பாற்றணும். யானையை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த பிஷப்பை கொண்டு இந்த டெக்கைக்கு வைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி வைக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா நம்மளால இவர் அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இந்த இடத்துல குதிரை இருக்குது. நம்மளால யானையும் அட்டாக் பண்ண முடியாது, குதிரையும் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இந்த சமயத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான மூவ் பண்ணணும். அந்த மூவ் என்ன மூவ் அப்படின்னா இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பை கொண்டு போய் இந்த இடத்துல வைங்க. என்ன பண்றது புரியுதா? இப்போ நம்ம வந்து இவரை மூவ் பண்ண முடியாது, இவரை பின் பண்ணிட்டோம். என்ன காரணம்னா நேரா டைரக்டா செக் இருக்கு, அதனால இவரால் மூவ் பண்ண முடியாது. அப்போ பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சமயத்துல இதை ரிலீஃப் பண்ணது பின்ல இருந்து எடுத்து விடுறதுக்கு இவரை கொண்டு போய் நேரா இங்க வைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண, இது ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மூவ் நம்ம என்ன செய்யணும்னா இவரை கொண்டு வந்து இங்க இப்படி அடிச்சிடக்கூடாது, ரிவர்ஸ் அடிச்சிடக்கூடாது, இல்லை அப்படின்னா யானையும் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அது வந்து கேம் வந்து பேக் ஃபயர் ஆயிடும். ஏன்னா அடிச்சோம்னா நம்ம ரெண்டு பேருக்குமே ராணி போயிடும், அப்புறம் கேம் நார்மல் ஆயிடும். ஆனா இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இவர் வச்சு அடிக்கணும். இந்த பிஷப் வச்சு இவர் அட்டாக் பண்ணிருங்க. ஓகே, இப்போ பிளாக் என்ன பண்ணோம், பிளாக் கூடாது, இனி அட்டாக் பண்ணிட்டேன், நானும் ஒன்று அட்டாக் பண்றேன்னு சொல்லி ராணி வச்சு நம்மள ரிட்டர்ன் அட்டாக் கண்டிப்பா பண்ணதான் வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா இங்க குதிரை ப்ரொடக்ஷன் இருக்கு, நம்மளால ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இப்படி பண்ணிட்டாருன்னா அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு தான். என்ன காரணம்னா இதோட நெக்ஸ்ட் மூவ்ல கேமே முடிஞ்சிடும். என்ன மூவ் அப்படின்னா இந்த ராணியை கொண்டு போய் நேரா இந்த இடத்துல வச்சுங்கன்னா அவ்வளவுதான், செக் மேட். இதுக்கடுத்து இதை தூக்கி இந்த இடத்துல வச்சு என்ன பண்றது, இல்லைன்னா ராணியை கொண்டு இங்க வச்சா என்ன பண்றது, இப்படிங்கிறதெல்லாம் வந்து கேஸ் 3 and 4 நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். உங்களுக்கு தேவையான கமெண்ட் பண்ணுங்க, பார்ட் 2 கூட ரிலீஸ் பண்றேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு, என்னால டீட்டெயிலா இதை பத்தி சொல்ல முடியல. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல்ல வெறும் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, சுடுகு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய நம்ம சேனல் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட்ல இதெல்லாம் எப்படி ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற டேக் நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரேட்டு கம்மின்னு ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும் வாங்கிடுங்க. இது ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், என்னோட லிங்க்லாம் கிடையாது. கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.